நம்மளை கொலை பண்ண சொன்னா கூட யோசிக்காம சரின்னு சொல்லி பண்ணிடுவோம். ஆனா ஒருத்தர்கிட்ட நோ சொல்றதுக்கு மட்டும் நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். இது வந்து நார்மலா தெரியலாம். பட் ஆக்சுவலா ஒரு ட்ரூத் என்னன்னா வந்துட்டு நம்ம நோ சொல்லி பழகணும். அப்படி நோ சொல்லி பழகும் போது மட்டும்தான் நம்மளே வேல்யூ பண்றது அர்த்தமாகும். எப்போ நம்மளே வேல்யூ பண்றோமோ அப்போதான் மற்றவங்களும் நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றதான் ஒரு ஃபேக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உங்களோட டே டு லைஃப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு மேல உங்களுக்காக ஒரு சில பிளான்லாம் வச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிட்றதா இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்றதா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த டயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி படத்துக்கு போகலான்னு இருக்கேன் வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை மச்சான் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் எங்கே அதை தப்பாக நினச்சிக்குவானோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் ஒரு ஹெசிடேஷன்லேயே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு கிளம்பி போயிடுவோம். அந்த படம் மொக்க படம்ன்றது தெரிஞ்சு நீ எங்கே போகிற அப்படின்னா அந்த ஒரு 3 மணி நேரம் நீ வந்து ரொம்ப டாலரேட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ணுற ஒரு வேலையில் பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை பண்ணும்போது ஏன்டா அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த வேலையை லைஃப் லாங் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நோ சொல்லி பழகுங்க. எப்போ நீங்கள் நோன்னு சொல்லி உங்களோட வெறுப்பு எல்லாத்தையும் வந்து எக்ஸாக்டாக அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பழகுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களை நீங்களே வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களும் உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓகேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவன் அதெல்லாம் புரிஞ்சுப்பான்டா, அவன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பான்டா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாத்துக்குமே வர. ஆனால் இப்போ நீங்கள் நோன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிகினிங்கில் என்ன சொல்லுவாங்க, அவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவான்டா, அவன் ரொம்ப சீனை போடுவான்டா, அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு எதோ சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான்டா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் பிகினிங்கில் எல்லாருக்கும் வரதான் செய்யும். வந்துட்டு போகட்டும். ஆனால் போக என்ன ஆகும் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இந்த விஷயம் வந்து அவனுக்கு பிடிக்காது, அதனால் கண்டிப்பாக வரமாட்டான், பண்ண மாட்டான், செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவங்களே உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2 விஷயத்துக்காக நான் நோ சொன்னேன். அதனால் இப்போ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். நோ சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகலாம், இல்லை நம்மளை தப்பாக பேசலாம், இருந்துட்டு போகட்டும். ஆனால் அது லைஃப் லாங்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும், உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நோ சொல்லி பழகுங்க. ஓகேயா?